ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்க. கோவக்காய் வெங்காயம் வச்சு ஃப்ரை ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஃப்ரை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கேயும் போய் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 கிலோ கோவக்காயை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி நிறைய விடும், அப்புறம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு, ஆனால் காய் இன்னும் குக் ஆகலை. இப்போ இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அடுப்பை சிம் பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேணாம், இதை மறுபடியும் குக் பண்ணணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டால் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா சேர்த்து இறக்குறதா இருந்தாலும் இறக்கிக்கலாம். ஆனால் காய் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பினஸ்ஸாக இருக்காது. நீங்கள் இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும், நல்லா சுருங்கி வதங்கி வரும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காய் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சுருங்கி கிறிஸ்பியாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கிற வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்காக மட்டும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வெங்காயம் வதங்கணும், அதே சமயத்தில் மசாலா கோவக்காய் கூட எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். 1 நிமிஷத்துக்கு கரெக்டாக கிண்டினீங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நான் கலந்து விட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 70-80% தான் குக் ஆகிருக்கும். அந்த கிறிஸ்பினஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிங்க, அவ்வளோதான். கோவக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.